Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் எக்ஸசைஸ் 6.1ல் இருக்க கொஸ்டின்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் தி எக்ஸாம்பிளில் பார்த்தா அதே விஷயம் தான். இப்போ எக்ஸசைஸ் 6.1 ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ரூவ் தட் பை வெக்டார் மெத்தட் தட் if a line is drawn from the center of a circle to the midpoint of the chord, chordங்கிறது சர்க்கிளோட எண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து வர ஒரு லைன், எண்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற, பவுண்டரிக்கு மேலே இருக்க எண்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு லைன், சென்டர்லேருந்து பாஸ் பண்ணுற அந்த லைன், தென் தி லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு தி chord. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நார்மலாக ப்ரூஃப் பண்ணுற ரிசல்ட் இருக்கும். என்ன பண்ணுவீங்க, ரெண்டு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணி, ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சிமிலாரிட்டி ப்ரூஃப் பண்ணுவீங்க. ஓகே, தட் இஸ் காங்க்ருவன்சி செக் பண்ணுவோம். ஸோ இது காமன் லைனாக இருக்கும், இந்த ரெண்டு லைனும் ரேடியஸாக இருக்கும், இது வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ தட் சேமாக இருக்கும். அதனால் காங்க்ருவன்சி ரூல் படி தே ஆர் காங்க்ருவன்ட், அதனால் இது ரெண்டும் சேமாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளும் சேம், அந்த மாதிரிலாம் ப்ரூவ் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து பை வெக்டார் மெத்தட் சொன்னதுனால we have to prove this by vector method. O சென்டர், ஏபி வந்து கார்டு, பி வந்து அந்த ஓபிங்கிற அந்த லைன். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஓபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ எ சர்க்கிள் வித் சென்டர் ஓ, ஏபி இஸ் தி கார்ட் ஆஃப் தி சர்க்கிள் அண்டு ஓபி பைசெக்ட்ஸ் ஏபி. பைசெக்ட்னா என்ன, ரெண்டு பாதியாக பிரிக்குது, அதாவது ஏபியும் பிபியும் நமக்கு வந்து சேம். ஓகே, ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிபி. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, டு ப்ரூவ் ஓபி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டார், அதுதான் ப்ரூவ் பண்ணோம். சின்ஸ் ஓ இஸ் தி பொசிஷன் வெக்டார், அப்போ ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ரெண்டும் வந்து என்னது, ரேடியஸ். மேலே நம்ம டயக்ராம்லேயே பாருங்கள். ஸோ ஓ வந்து பொசிஷன் வெக்டார், அப்போ ஓஏ இஸ் தி ரேடியஸ், ஓபி இஸ் ஆல்சோ தி ரேடியஸ், அதுதான் இங்கே நம்ம பேசிக்கிறோம். தட் ஃபோர் தி பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி நம்ம எப்படி சொல்லுவோம், பி இஸ் தி மிட் பாயிண்ட். அப்போ ஓபி வெக்டாருங்கிறது என்ன, சம் ஆஃப் தோஸ் டூ லைன்ஸ் டிவைடட் பை டூ. லாஸ்ட்டாக பார்த்தோம் எக்ஸாம்பிள்லே. ஸோ ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் பை டூ. ஸோ அப்போ இந்த பி வெக்டரோட பொசிஷன் இந்த ரெண்டு லைன் ஜாயினிங் பாயிண்ட்டோட ஆவரேஜ். ஸோ பிகாஸ் இட்ஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் தட். ஸோ அப்போ ஓபி வெக்டார் இஸ் திஸ். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன, ஓபி டாட் ஓஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா அது ரெண்டும் பர்பண்டிகுலர் ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போ ஓபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் பண்ணுறோம். ஸோ ஓபி வெக்டார் டாட் ஏபிஓனா எப்படி எழுதலாம், ஓபி மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம், கரெக்டாக. அண்டு பி வெக்டார் ஓபி எனக்கு என்ன தெரியும், ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் டிவைடட் பை 2 டாட் ப்ராடக்ட் வித் இங்கே வந்து ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் 1/2 வெளியில் வச்சுக்கலாம். ஓஏ ப்ளஸ் ஓபியை ஓபி ப்ளஸ் ஓஏனும் எழுதிக்கலாம், தப்பு இல்லை, அடிஷ்னலில் தானே இருக்குது. பட் இன்கேஸ் இப்படி இருந்ததுன்னா இதை நான் என்ன பண்ண முடியாது, ஓஏ மைனஸ் ஓபின்னு எடுக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. அப்போ நான் மைனஸை காமனாக எடுத்தால் தான் இட் பிகம்ஸ் ஓஏ மைனஸ் ஓபி. பட் இங்கே ரெண்டு அடிஷனில் தான் இருக்கப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஸோ அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு வரும். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன வரும், 1/2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக வந்துடும். ஸோ ஓபி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டார் ஸ்கொயர் அண்டு பை 1. நமக்கு என்ன தெரியும், ஓபியும் ஓஏவும் ரேடியஸ், தே ஆர் சேம், ரைட். ஸோ மேலேயே சொல்லியிருக்கோம், அதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு எழுதியிருக்கேன். தே ஆர் ரேடியஸ், தே மஸ்ட் பி ஈக்குவல். ரேடியஸுங்கிறப்ப எல்லா பக்கமும் ஈக்குவல். ஸோ அப்போ ஓபிக்கு பதில் ஓஏ போடுறேன். ஸோ ஓஏ வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டார் ஸ்கொயர்னு வரும். ஸோ தட் ஓஏ மைனஸ் ஓஏ என்ன ஆகும், 0. ஸோ 0 0 வந்துடும். ஸோ தட் 1/2 ஈக்குவல் டு actually 0. So 1/2 into 0. So the answer is 0. இது ரெண்டும் சேம், அதனால 0. ஓகே, 0 மைனஸ் 0ன்னு இல்லை, டேரெக்டாக 0 என கூட எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 1/2 into 0. ஸோ தி ஆன்சர் இஸ் 0. அப்போ ஓபி டாட் ஏபி பண்ணுறப்ப எனக்கு 0 வந்துடுச்சு. அப்போ ரெண்டும் என்னது, பர்பண்டிகுலர். ஸோ ஓபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. hence proved the result. அதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் ஓவர். That's all for that question number 1. Then question 2 என்னன்னு பாருங்க, prove by vector method that the median to the base of an isosceles triangle ரெண்டு சைட் சேம் is perpendicular to the base. ஸோ அப்போ அந்த மீடியன்னா என்ன, அந்த பேஸுக்கு நம்ம வரைகிற ஈக்குவல் ஸ்பிளிட் அப், தட் இஸ் ஏபிசிங்கிறது நமக்கு ஐசோஸ்லேஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதுதான் மீடியன். இந்த மீடியன் இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. முன்னாடி பார்த்த மாதிரி தான், முன்னாடி சர்க்கிளில் பேசணும், இங்கே வந்து ட்ரையாங்கிள்லே ஐசோஸ்லேஸ் ட்ரையாங்கிளே வச்சு பேசுகிறோம். அப்போ ஏபிசி இஸ் ஐசோஸ்லேஸ் ட்ரையாங்கிள், ஸோ தட் ஏபி ஈக்குவல் டு ஏசி, கரெக்டாக. அப்போ தான் ஐசோஸ்லேஸ் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல். அண்ட் ஏடி இஸ் தி மீடியன்னா ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும், தட் இஸ் டி இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி பேஸ் பிசி. இந்த பிசியோட மிட் பாயிண்ட் தான் டி. ஓகே, தென் வாட் இஸ் ஏடி வெக்டார் ஆஃப் டைம்ஸ் ஏபி ப்ளஸ் ஏசி, அதாவது ஏபி ப்ளஸ் ஏசி டிவைடட் பை 2. அதான் இப்போ முன்னாடி தானே பார்த்தோம், பி
பியோட பொசிஷன் இந்த ரெண்டு சம் அதே தான் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார் டிவைடட் பை 2 இஸ் தி ஏடி வெக்டார். ஸோ பிசி வெக்டார் இஸ் நத்திங் பட் பிஏ ப்ளஸ் ஏசி ரைட். ஸோ பிசி வெக்டார் இது which is nothing but BA plus AC. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். தென் வாட் இஸ் DA வெக்டார் டாஸ் DP வெக்டார்? ஏன்னா நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன, இதுவும் பர்பண்டிகுலர் அப்படின்னு, அதாவது பிசிக்கு அந்த ஏடி பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லணும். அப்போ ஏடி தட் இஸ் DA வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் பிசி ஜீரோன்னு சொல்ல போகிறோம். அப்போ டிஏவை நான் என்ன பண்ணலாம், மைனஸ் ஆஃப் ஏடின்னு எழுதிக்கலாம். இன்ட்டு டிபி என்ன பண்ணலாம், மைனஸ் 1/2 இன்ட்டு சிபி. ஓகே, ஸோ டிபியோட வெக்டார் மைனஸ் ஆஃப் டைம் சிபி. டிபின்றது என்ன, இந்த சிடியில் பாதி. ஓகே, தட் இஸ் டிசியில் பாதி, அதாவது இந்த மொத்த லென்த்தில் பாதி தான் வந்து இந்த பிடி. ஸோ ஆஃப் டைம்ஸ் நான் சிடின்னு எழுதிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், பிசியில் பாதி, பட் ஆஃப் நம்ம வெளியில் மைனஸ் எடுக்கிறப்ப என்ன ஆயிரும், தட் இஸ் இன்டர்சேஞ்ச். இப்போ இந்த பிடி தான் நமக்கு வேணும். பிடி இஸ் நத்திங் பட் என்னது, இட்ஸ் இஸ் அ மீடியன், டி இஸ் தி மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால 1/2 டைம்ஸ் பிசி வெக்டார்னு வரும். இப்போ நான் இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அதுதான் நம்ம அங்கே போடுறோம். பிகாஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் திஸ். ஸோ அப்போ ஏடி வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் 1/2 பிசி. இல்லை இன்கேஸ் நான் இந்த மைனஸே வேணாம் அப்படின்னு எடுத்தால் டேரெக்டாக இந்த கேஸே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் 1/2 இன்ட்டு ஏடி இன்ட்டு பிசி அப்படின்னு வரும். தென் ஏடி இன்ட்டு பிசி நான் எப்படி எழுதலாம், இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். ஏடியோட வேல்யூ நம்ம மேலே வச்சுருக்கோம், என்னது 1/2 இன்ட்டு, ஸோ ஏடியோட வேல்யூ 1/2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ அதை போட்டுக்கிறோம், 1/2 இன்ட்டு ஏடி ப்ளஸ் ஏசி டாட் ப்ராடக்ட் வித் பிஏ ப்ளஸ் ஏசி. ஸோ இப்படி வருது. தென் 1/2 இன்ட்டு 1/2 என்ன, 1/4 ஏபி ப்ளஸ் ஏசி இன்ட்டு ஏபி மைனஸ் ஏசி. பிகாஸ் பிஏவை நான் என்ன பண்ணலாம், மைனஸ் ஆஃப் ஏபின்னு எழுதிக்கலாமா. ஸோ இந்த மைனஸ் கூட கன்ஃபியூஸ் வேணாம், ஏடி அப்படியே வச்சுக்கிறீங்கன்னா வைங்களேன். ஸோ டாட் ப்ராடக்ட் தானே, ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டில் இருக்கப்போ தான் சைன் இன்டர்சேஞ்ச் ஆகும், ரைட், மாற்றுறப்ப. ஸோ டாட் ப்ராடக்ட் தான், இது மைனஸ் வேணாம், அப்படியே ப்ளஸ்லேயே கூட வச்சுக்கோங்க, ஏடி வெக்டார். ஓகே, ஸோ அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி, இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் ஏபி ப்ளஸ் ஏசி, அதாவது ஏசி மைனஸ் ஏபி. இது வந்து என்ன, ஏசி ப்ளஸ் ஏபி, ரெண்டும் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு சைன் சேஞ்சில் பிரச்சனை இல்லை. 1/4 இன்ட்டு, ஸோ அப்போ 1/4 இன்ட்டு இது என்ன ஃபார்மில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் வந்துடுச்சு. அப்போ சின்ஸ் நமக்கு என்ன தெரியும், ஏபியும் ஏசியும் சேம். எதனால், இட் இஸ் அன் ஐசாஸ்லேஸ் ட்ரையாங்கிள். மேலேயே சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், ஏபியும் ஏசியும் நமக்கு சேம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அன் ஐசாஸ்லேஸ் ட்ரையாங்கிள். அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணலாம், ஏபி பிளேஸில் ஏசியே போடலாம். அப்போ இட் பிகம்ஸ் என்ன, இந்த ஏபி பிளேஸில் ஏசி ஆர் ஏசி பிளேஸில் ஏபி போட்டிங்கன்னா திஸ் பிகம்ஸ் 1/4 இன்ட்டு ஏசி வெக்டார் ஸ்கொயர். ஓகே, ஏசி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஏபி வெக்டார். அப்போ இந்த ஏபிக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஏசி வெக்டார் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஸோ தட் ஏசி வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஏசி வெக்டார் ரெண்டும் சேம். அப்போ இது என்ன ஆயிரும், 0. அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம். ஸோ தட் 1/4 இன்ட்டு 0. ஸோ என்ன வருது, 0. அப்போ டிஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் டிபி வெக்டார் பண்ணுறப்ப வில் கெட் 0 ஆர் ஏடி எப்படி எடுத்தாலும் சரி. ஸோ டிஏ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு டிபி வெக்டார். அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க செகண்ட் கொஸ்டினில். ஓகே, ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஜஸ்ட் இது ஏடினே வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஏடி இன்ட்டு மைனஸ் ஆஃப் 1/2 இன்ட்டு சிபி. ஸோ இது கூட டேரெக்டாக ஆக்சுவலி இந்த ஸ்டெப்பே நமக்கு வேண்டாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பே இல்லாமல் டேரெக்டாக இங்கே வரலாம், ஏடி இன்ட்டு 1/2 ஆஃப் பிசி பிகாஸ் இட் இஸ் இன் டாட் ப்ராடக்ட். ஸோ சைனில் எந்த வித பிரச்சனையும் வராது. ஓகே, ஸோ தட் இஸ் தி வேல்யூ. அதுக்கப்புறம் ஏடி பிசியை சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 என்னன்னு பாருங்கள். ப்ரூவ் தட் பை வெக்டார் மெத்தட் தட் அன் ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள். ஒரு செமி சர்க்கிளில் இருக்க ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன். ஸோ இதுதான் நம்மளோட செமி சர்க்கிள். ஓகே, ஏபிபி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது ஆர் வெக்டார். ஓகே, பிகாஸ் இட்ஸ் எ சர்க்கிள். அப்போ சென்டர்லேருந்து போகிறது என்னது, ஆர் ரேடியஸ். ஸோ இதுதான் ரேடியஸ் அண்ட் இது வந்து ஏபிங்கிறது கார்டு. ஓகே, விச் இஸ் தி லாங்கஸ்ட் கார்டு, டயாமீட்டர் ஆக்சுவலி ஏபி. ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் அ சர்க்கிள் வித் சென்டர் ஓ அண்டு diameter வந்து என்ன, ஏபி, பிகாஸ் இட்ஸ் பாசஸ் த்ரூ தி சென்டர். ஸோ தட் இஸ் தி டயாமீட்டர். லெட் பி பி எனி பாயிண்ட் ஆன் தி செமி சர்க்கிள். அந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பி அசியூம் பண்ணுறோம். ஸோ லெட் அஸ் ப்ரூவ் தட் ஆங்கிள் ஏபிபி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லணும், 90 டிகிரி. ஏபிபி, ஸோ இந்த ஆங்கிள். ஸோ ஆக்சுவலி அந்த டயக்ராம்லேயே பாருங்கள், இட் லுக்ஸ் லைக் சார் 90 டிகிரி ரைட் ஆங்கிள். ஸோ அதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. we know that OA vector equal to OB vector equal to OP, they are radius, radi, right. So எல்லாமே equal. OA
இங்கே இருக்குது OB இங்கே இருக்குது OP இருக்குது தே ஆர் ரேடியஸ் ஓகே ஸோ அப்போ PA வெக்டார் எப்படி எழுதுவீங்க PO ப்ளஸ் OA ரைட் ஸோ இன்கேஸ் OA மைனஸ் OPன்னு எழுதுறது அங்கே இங்கே PA ப்ளஸ் PO ஸோ இதை வந்து PO ப்ளஸ் PAன்ற எழுதுனீங்கன்னா that is PA vector ஸோ அதான விஷயம் ஸோ PA vector is nothing but OA plus PO ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு PA vector similarly PB vector is PO plus OB or OA minus PO minus OAன்னு எழுதிக்கலாம் ரைட் ஸோ ஆப்போசிட் சைனில் வரும் பாருங்கள் PO மைனஸ் OA பிகாஸ் இது இங்கே இதுவும் இப்படி இறங்குது ஓகே பட் இந்த ஒன்று மட்டும் இங்கேருந்து இப்படி வருது ஸோ இப்போ நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் OAல எழுதணும்னா என்ன பண்ணணும் ஆப்போசிட் சைனாக இப்படி வரணும் ஸோ தட் மைனஸ் நம்ம போட்டுக்கிறோம் அந்த இடத்துல ஸோ PO வெக்டார் மைனஸ் OA வெக்டார் அப்போ PA வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் PB வெக்டார் ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள் PO ப்ளஸ் OA டாட் ப்ராடக்ட் வித் PO மைனஸ் OA அப்போ A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B ஃபார்மில் இருக்குது ஸோ தட் இட் இஸ் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும் ஓபியும் ஓஏவும் சேம் பிகாஸ் ரெண்டும் என்ன ரேடியஸ் மேலே சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஓபி ஓஏ எல்லாமே சேம் அப்போ இந்த இடத்துல நான் ஓஏ போட்டுக்கலாம் ஸோ ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் வில் கெட் 0 அப்போ PA டாட் ப்ராடக்ட் வித் PB பண்ணுறப்ப வில் கெட் 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் PA இஸ் பர்பண்டிகுலர் டு PB அப்போ ரெண்டு லைனும் பர்பண்டிகுலர் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று பர்பண்டிகுலர் PA இது இந்த லைன் PB இந்த லைன் தே ஆர் பர்பண்டிகுலர்னால் இந்த ஆங்கிள் வந்து என்ன 90 டிகிரி அதுதான் நம்மளோட answer conclusion therefore angle APB is equal to 90 degree hence proved the result okay so that's all for this question number 3 and that's all for this video also so இதோட வந்து நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இதில் நம்ம ஒரு 3 question from exercise 6.1ல வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஸோ இதில் நமக்கு ஒரு 10 கொஸ்டின் கிட்ட இருக்குது 10 to 12 கொஸ்டின்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video thank you we'll see in the next video thank you